வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு டேங்க் 4 feet டேங்க் வந்து நம்ம கிளைண்ட்டுக்காக செட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு அப்புறம் மற்ற ஃபிஷஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோய் எடுக்கிறதுக்கு நம்ம ஒன் ஆஃப் த சப்ளைஸ் கிட்ட வந்திருக்கோம். ஸோ அவங்ககிட்ட கோய் நல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக கோய் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் எடுத்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் பார்சல் எல்லாமே இங்கே தான் அனுப்புவேன். ஸோ கோய் கொஞ்சம் ஒரு 9 ஃபிஷ்ஷஸ் வந்து வாஸ்ட் கான்செப்டில் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தொட்டியில் நடந்துட்டு இருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக கோய் தான் கைஸ். பாருங்கள், எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான கோய்ஸு. இப்போ முன்னாடி சொல்லியிருப்பேன், இங்கே ஜாப்பனீஸ் பேட்டர்ன் டைப்பில் கோயில் வந்து கொண்டு வந்து நம்ம இந்தியன் வாட்டர்ஸ் தான் ப்ரீட் பண்ணுது. எதுவுமே இம்போர்ட்டட் கிடையாது. ஆனால் குவாலிட்டி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரெட் அண்ட் ஒயிட்டு, ட்ரை கலர், டாப் ஆங்கிள்லேருந்து பாருங்கள். ஸோ ரெட் அண்ட் ஒயிட்டு, கோவாக்கு, கபூட்டோ, ஸ்னேக் ஸ்கின்னு, ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அண்டர் வாட்டர் கேமரா கொண்டு வரல, இல்லைனா சூப்பராக ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டாப் ஆங்கிலேருந்து காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக கோய் தான் கைஸ். ஸோ பாண்டுலேருந்து பிரித்து கொண்டு வந்து இங்கே இப்போதைக்கு போட்டிருக்காங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சிச்சிலட்ஸும் இருக்குது. சிச்சிலட்ஸ் வேணும்னா ஆர்டர் எடுங்க. ஸோ சிச்சிலட்ஸும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் கேமரா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ 5 கலரு, அப்புறம் ப்ளூ மார்ஃபு, ப்ளூ பீகாக், ரெட் பீகாக். ஸோ எல்லாமே பீகாக் வெரைட்டிஸ் தான். வீனஸ்ஸு, ஸோ அந்த மாதிரி எல்லா கலரும் இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா பர்சனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செலக்டிவாக எடுத்து ப்ரீட் பண்ணி சூப்பராக அவுட்புட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ பழைய சேனல் நம்ம போட்டிருப்போம், சிச்சிலட் ப்ரீடிங். மவுட்லேருந்து வாயிலேருந்து எடுத்து இது பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பழைய சேனலில் போயிடுச்சு அந்த சேனலு. ஸோ இது பிடிச்சாச்சு, அங்கே போய் காமிக்கிறேன் பாருங்கள். சிச்சிலட்ஸோட குவாலிட்டி பாருங்கள், கலர் பாருங்கள், செம்மையாக இருக்கும். எல்லாம் 5 கலர். இது வந்து ரெட் பீகாக்கு. ஸோ அந்த மாதிரி பீகாக் வெரைட்டிஸ் வந்து நிறைய பார்க்க முடியுது. உண்மையிலே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த மாதிரி சிச்சிலட்ஸ் தான் எடுத்து நம்ம டிஸ்பிளே டேங்க்கில் போட்டோன்னு வைங்களேன், வேறு லெவலில் இருக்கும். நடுவில் ஒரு கருப்பாடு ஏதாச்சும் ஒரு இது பார்ப்போம். 5 கலர்லாம் வந்து செம்மையாக இருக்கும் கலரு. லைக் நேச்சுரல் இது. இவங்களும் ஃப்ளவரான மாதிரி தான். லைக் லைட்டாக நம்ம கை ஏதாவது பச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. பட் இப்போதைக்கு பாருங்கள், இது பாருங்கள், 5 கலர்லேயே 2 வெரைட்டி வரும். இந்த சிச்சிலட்ஸ் பற்றி தெரியும், எல்லாமே வந்து மவுட் ப்ரூடர்ஸ் தான். ஸோ வாயில் பார்த்தீங்கன்னா குட்டியை வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த கலர்லாம் பாருங்கள். இதுலேயே ரெட் பீகாக்கு, ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி 2 வெரைட்டிஸில் வரும். இதெல்லாம் பாருங்கள் 5 கலர். எல்லாமே கிராஸ் ப்ரீடிங் தான் கைஸ். பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் கலரு. சரியான குவாலிட்டி. இந்த மாதிரி குவாலிட்டி வந்து மோஸ்ட்டாக இந்தியாவில் கொடுக்க முடியாது. சரியான கலரு. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுற பாண்டோட வாட்டர் கண்டிஷன் தான். ஸோ வாட்டர் வந்து ஸ்வீட் வாட்டராக இருந்தாலும் இந்த குவாலிட்டி வந்து கொடுக்க முடியும். அதேமாதிரி அங்கே கொடுக்குற ஃபீடு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹை குவாலிட்டி ப்ரோட்டீனாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அவுட்புட் ரிசல்ட் எல்லாமே சூப்பராக வரும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இது பார்த்தீங்களா, வித்தியாசமாக வந்துருக்கு. நான் இது பார்த்தீங்களா, இது ஷார்ட் பாடி மாதிரி வந்துருக்கு. மியூட்டேஷன் பாருங்கள், இதுவும் வித்தியாசமாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. மியூட்டேஷன். ஸோ ஒரு 1000 மீனில் ஏதாவது ஒரு மீன் இந்த மாதிரி வரும் கைஸ். அது வந்து ரொம்ப நேச்சுரல் தான். அது எல்லாத்தையும் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி. டால்ஃபின், அது இது டால்ஃபின்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. டால்ஃபினும் எப்பயாச்சும் ரேராக வரும் கைஸ். முன்னாடி டால்ஃபின் ரெகுலராக வரும். வீனஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, வீனஸ் சரியான சைஸில் இருக்கும். வீனஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு செலக்ட் பண்ணி மீன் எடுத்தாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கோயிஸு, சிச்சிலட்ஸ் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். பாருங்கள், குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஸோ பார்த்து ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள் கைஸ், கலர் பாருங்கள், சரியான கலர் கைஸ். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிலாம் லைக் ஆக்சுவலாக கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஏன்னா கையில் பிடிச்சி போட்டுறால ஃபுல் பொட்டன்ஷியல் கிடையாது. ஆனாலும் பாருங்கள், வேறு லெவல் குவாலிட்டி கைஸ். இது சத்தியமாக டாப் குவாலிட்டின்னு சொல்லுவேன் நான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்சல்ஸ் போடணுன்னா கோய், சிச்சிலட்ஸ் நான் வந்து பண்ணுறேன். ஸோ மெயினாக தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வேணா கேளுங்க. பார்சல் ஆல் ஓவர் இந்தியா வந்து பெஸ்ட்டு ஹோல்சேல் ரேட்டில் ப்ரைஸில் பண்ணி தரலாம். இது வந்து நான் இப்போ பண்ணல, நான் ஒரு 4-5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்பி நீங்கள் பார்சல் வந்து இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கணும். அதை வாங்கிட்டு நேராக நம்ம கிளைண்ட் வீட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? ஓகே கைஸ், இங்கே ஒரு மார்க்கெட் வந்தாச்சு. இங்கே ஒரு ஸ்டோன் ஷாப்பில் இருக்கும். கடை பேர் என்னன்னா தனுஜா ஸ்டோன். ஸோ அங்கே வந்து ஒரு ட்ரிஃப்ட் வுட்டும் ஒரு இதுவும் வாங்கியாச்சு. ஸோ இங்கே ஸ்டோன்ஸும் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து சிச்சிலஸ் டேங்க்குக்கு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ரிஃப்ட் வுட் தான் நினைக்கிறேன். ட்ரிஃப்ட் வுட் மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கேப்பிங்கான ஸ்டோன்ஸு, ஸோ ட்ராகன் வுட் அந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. பேர்லாம் தெரியல எக்ஸாக்டாக. லைக் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே சிப்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கல்லும் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வகையான ஸ்டோன்ஸ் வேணும் எல்லா ஸ்டோன்ஸும் இருக்குது. பாருங்கள், கலர் ஸ்டோன்ஸு. இது சிப் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அக்சசரிஸும் வச்சுருக்காரு. இது உள்ளே வந்தோன்னா இப்போ மார்க்கெட்லேயே வந்து இதுதான் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி டாய்ஸு. அண்ணா இதெல்லாம் இது தண்ணியில் வச்சா ஒன்றும் ஆகாதாண்ணா? ஓகே. ஸோ அந்த மாதிரி புதுசாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், கலர் கலராக இருக்குது. இதெல்லாம் ஹைடிங் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், வாயெல்லாம் திறக்குது. கப்பல், அது மாதிரி நிறைய டெக்கரேட்டிவ்ஸ் இருக்குது. ரீசெண்டாக இதான் மார்க்கெட்லேயே ட்ரெண்டிங் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிஸ்ஸிங் கவரா மீன் கேட்டிருக்காங்க. அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து தருண் அக்வாட்டிக்ஸ் இருக்கும். இப்போ பார்க்கறது எல்லாமே ஷோ கிரேட் ஒரண்டாஸ் இருக்குது. ப்ரோ இது கூட வந்து ரோசி பார்பு அதெல்லாம் விட்டுருக்கீங்க, என்ன ரீசன் ப்ரோ? ரோசி பார்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்லைஸ், ஆங்கராமு அது எல்லாமே வந்து சாப்பிட்டு கோல்ட் ஃபிஷ் வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகே. ஸோ எப்பயுமே வந்து பாண்ட்லேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கராமும் லைஸும் வந்து காமனாகவே இருக்கும். ஆமாம் இருக்கும். அதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மெடிசன் போடுவாங்க. மெடிசன் போட்டால் டக்குன்னு கேட்கும். பட் ஆனால் இதுனா உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் இது போட்டுருக்கு. ஸோ நேச்சுரல் வே ஆஃப் ரிமூவிங் த பெஸ்ட். ஸோ இந்த இப்போ பாண்டில் வளர்க்கும் போது நீங்கள் வந்து இந்த ரோசி பார்பு அதோடலாம் வளர்ப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நேச்சுரலாக எதுவுமே வராது. பாண்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் சீடு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரோசி பார்பு சீடும் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப லைஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்காது. லைஸும் அனுப்பணும். ஓகே. ஸோ நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதுவும் ஃபிஷ்ஷும் வந்து லைக் ஷோ கிரேட் ஒரண்டாஸ் செம்மையாக இருக்குது. சப்போஸ் இந்த ஒரண்டாஸ் வேணும்னா கூட நீங்கள் பிரதர் ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ டேங்க் பாருங்கள் சூப்பராக செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கொண்டு வந்த கோயும் கோல்டும் செம்ம காம்பினேஷனில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் ட்ரை கலர் பாருங்கள். ஸோ கோய் போட்டோன்னே இந்த டேங்க்கு செம்ம இதுவாகிடுச்சு, செட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். லாங் டிஸ்டன்ஸை காமிக்க பாருங்கள் லைட் போட்டு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேங்க்கு ஃபிஷ்ஷஸோட வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Until then, bye from Karthik.